ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதம் பிறந்து கிட்டத்தட்ட 15 நாட்களானது முடிஞ்சிடுச்சு. இனி மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை மிதுனராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க, மேலும் என்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு வர இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவானது. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனி சூப்பராக தான் இருக்குது. ஸோ பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்குது. விசுவாச வருடம் ஜூன் 15லிருந்து ஜூலை 16 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் தமிழ் மாதமான ஆனி மாதம். சூரிய பகவான் மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. மிருகசீரிசம், திருவோதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களையும் கொண்ட மிதுனராசி நேயர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராசியிலே உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ இது ஒரு விசேஷமான அமைப்பு தான். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு, சூரியன் இவங்க 2 பேருமே நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எடுத்த காரியங்கள், செய்யக்கூடிய முயற்சிகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் துணிந்து இந்த டைமில் செய்யலாம். மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா 6, 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலாக இருக்கட்டும், புதிய வேலையாக இருக்கட்டும், கொஞ்சம் தடைகளை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். இது வரைக்கும் தடைகளை சந்தித்திருந்தாலுமே கூட இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து வருட கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ராசியிலே இருக்க போகிறாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் சூரியன் ராசியில் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படக்கூடியது இதுதான். ஸோ குரு சம்பத்தோடு புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதனால் நீங்கள் எதற்காக வேண்டாலும் முயற்சி எடுக்கலாம். வேலைக்காக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்வி பயிலக்கூடிய நிலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி என்ன வேணாலும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இது போன்ற அமைப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெளிநாடு போகணும், உயர்கல்விகள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக போக முடியும். இதோடு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையினுடைய பேரில் எதுவும் சொத்துக்கள் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் பலவீனங்கள் தெரியுது. ஸோ உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு 2 இடத்துல போக போகிறாரு. ஸோ இந்த ஒரு டைமானது மிதுனராசி நேயர்களுக்கு பணவரவுக்கு பஞ்சத்தை கொடுக்க மாட்டார். அதனால் பணவரவெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்தெந்த இடத்துல நீங்கள் என்ன விஷயத்துக்காக கால் எடுத்து வைக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களை சிறப்பாக்கி கொடுக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு குறிக்கோளோடு அந்த இடத்துல கால் வைப்பீங்க இல்லையா, அது சக்ஸஸ் ஆக போகுது. மேலும் இந்த டைமில் உங்களுடைய குறி முழுக்க பணத்தின் மீது மட்டும்தான் இருக்கும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், பணத்தை விட்டுறக்கூடாது, இது வரைக்கும் விட்டதெல்லாம் திரும்பி பிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு பணத்தை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல போகிறீங்க. பொருட்கள் அடையக்கூடிய யோகங்களும் இருக்குது. அதாவது விலையுயர்ந்த பொருட்கள் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நாளாக இந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றாவும் இனி நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களாம் கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் உங்கள் ராசியிலே இருக்க போகிறாரு. அதனால் அதற்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அது வெற்றியை தான் கொடுக்கும். அதனால் திருமணம் ஆகாதவங்களாம் அந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 11ஆவது இடத்துல சுக்கிரன் வேறு இருக்க போகிறாரு. இதுவும் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேரேஜாக இருந்தாலும் கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். மேலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மீடேறக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஆனி மாதத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அமையப்போகுது.
உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை தான் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்களை தான் அவங்களும் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க. அதனால் அவங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் ஒரு காது கொடுத்து கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஆனால் இறுதி முடிவு உங்களதாக தான் இருக்கணும். நீங்கள் தீர ஆலோசித்து கலந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க கூட எல்லாத்தோடையும் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவு வந்து எடுங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னதான் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இவ்வளோ நாளாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே மறைஞ்சி நல்ல ஒரு பாசமான ஒரு இல்லற வாழ்க்கை வந்து ஆரம்பமாகும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக, அதாவது சுப செலவுகள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்ற பட்சத்தில் புதுசாக நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அதில் வந்து செலவுகளை வந்து அடக்கிக்கோங்க. வெளி மாநிலமோ வெளிநாடோ இதெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மிதுனராசி நேயர்களுக்கு இந்த டைமில் போயிட்டு வரதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது. அதே ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ எதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது அத்தனையுமே வந்து நடக்க போகுது. உங்களுக்கு என்ன வேணும், அடுத்தடுத்து என்ன தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக உங்களுடைய முயற்சிகள் இந்த டைமில் வந்து செலுத்துனீங்க அப்படின்னா மிதுனராசி நேயர்களுக்கு அது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னா வேறு என்ன வேணும். அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களாம் ஐடியில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை ஆடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அக்கௌண்ட் பார்க்குறேன், கணிதம், கவிஞர், கட்டுரையாளர், இப்படி எந்த வேலை வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலைப்பாடுகளில் அவங்க அடையக்கூடிய வளர்ச்சி தான். அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாத்துக்கும் வெற்றி அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க, எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ தொடர் முயற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. அதே போல் ஜூலை 11லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள். ஸோ இந்த நாட்களில் முக்கியமான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்த்தே ஆகணும். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதுவிதமான பயணங்களை வந்து எடுக்காதீங்க, புதுவிதமான முயற்சிகளை வந்து தொடங்காதீங்க. எந்த விஷயமே நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அந்த டைமில் நீங்கள் செய்யாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கழித்து கூட செய்யுங்க. இல்லைன்னா முன்னாடி செய்கிறதுனா செய்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நாளை மட்டும் செய்யாமல் இருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும். ஸோ கட்டாயமாக இது வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே போல் மிதுனராசி நேயர்கள் தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தை செய்துக்கோங்க. எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு கூட நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது கிரக மாற்றத்தின் மூலமாக நமக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கூட வந்து தடுத்து நிறுத்தும். அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் 10 குடம் தண்ணி எடுத்து கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க. இது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கைகளால் நீங்கள் முழுமையான பக்தியோடு செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீங்க. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆனி மாதம் சிறப்பாகவே இருக்குது. எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நடக்க போகுது. அப்படி ஒரு நாட்களுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. விநாயகர் பெருமானுடைய அருளாசியோடு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வினைகள் அனைத்தும் அகன்று எல்லா வகையிலையும் நன்மைகள் பெறுவதற்கு விநாயகர் பெருமானே துணை. விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.